தொழிற்சங்க பேரவை, தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவை, தொழிலாளி பாதுகாவலர் நடராஜன், தொழிலாளி பாதுகாவலர் நடராஜன், சமுதாய சீர்தூக்கி நடராஜன், சமுதாய சீர்தூக்கி நடராஜன், சமுதாய விடிவெள்ளி, சமுதாய விடிவெள்ளி, சமுதாய போராளி, சமுதாய போராளி. பயமோடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சட்ட ரீதியாக அரசியல் இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு மனிதரை மனிதனாக மதிக்கப்பட வேண்டும், மனிதர்கள் நடத்தப்பட வேண்டும், ஒரே கொள்கை ஒற்றையோடு இன்று மனித உரிமை தொழிற்சங்க பேரவை நமது மாணவர் பணியை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதற்கு அங்கதாரர்கள் இப்போது சிறப்புரையாற்ற என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திறந்து வைத்து எங்களை சிறப்பித்த அண்ணன் திரு நடராஜன் அவர்கள் தற்போது தொழிலாளிகள் மத்தியிலே சிறப்புரை ஆற்றுவார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கும் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த அனைத்து போக்குவரத்து துறையும் அரசு ஆக்கிட்டோமோ என்ற ஒரு பெரிய ஒரு தைரியம் வந்துவிட்டது. இனி வரும் காலத்தில் சுதந்திரமாக நம்ம பணிபுரிய இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு புது தைரியம் வந்துடுச்சு. மக்களால் நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு என்னுடைய உரைகளை ஏற்றுக்கொண்டு இங்கு நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக
ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெங்கல் சுப்பிரமணி அவர்களோடு பக்கபலமாக தோளோடு தோள் கொடுத்து வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த மாதாவரம் பணிமனை நிர்வாகி மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்குவரத்து துறை நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்றது படிப்படியாக இந்த துறையை அரசு துறையை பிரைவேட் தனியார் மயமாக்குவதற்கு இந்த அரசு பக்கபலமாக இருக்கிறது. அதுக்கு முன் உதாரணமாக ஒரு சில மின்சார பேருந்தை தனியாரை கிட்ட கொடுத்து அவங்களை அந்த ஓட்டுநர் அந்த தனியாரே ஓட்டுநர் நியமனம் செய்திருக்கிறார்கள். நம்ம நடத்துற மட்டும் நம்ம அரசு துறை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நாளைக்கு ஒரு பயணிகளை வழியில நிறுத்தல அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான். இப்ப என்ன சொல்றான், ஏஐ பாக்குற கமர்ஷியல பாருங்க, அவங்க எந்த ரிப்போர்ட் இருந்தாலும் நேரடியா கமர்ஷியல் பார்க்கணும். ஆனா அந்த பிரைவேட் கொடுத்தவங்க யார்கிட்ட போய் பார்ப்பா? நேர போய் அவங்க முதலாளிகிட்ட பார்ப்பானோ இல்ல நம்ம நடத்துறவங்க யார்கிட்ட போய் பதில் சொல்லுவாரு? இதனால அவரால் நம்ம நடத்துறவங்க பாதிக்கப்படுவாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றம் செய்து இந்த துறையை தனியார் ஆகிறதுக்காக தான் இந்த அரசு முயற்சி இருக்குது. அதை மீண்டு எடுக்க தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்குள்ள இந்த அரசுடைய ஆக்கணுன்ற ஒற்றை கோரிக்கையோட நம்ம நிற்கிறோம். 1.5 லட்சம் தொழிலாளர்கள் அனைவரும் நம்ம அரசுடைய ஆக்கணுன்றதான் நம்மளுடைய முதல் கோரிக்கை. ஓய்வு பெற்ற தினம் அன்றே நம்ம ஊதிய பணபலம் எனக்கு கிடைக்கவில்லை. நம்ம அரசுடைய அன்றைய தினமே நமக்கு உடனடி கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எவ்வளவு 95,000 பேர் கிடைக்கும் ஓய்வு பெற்ற பிறகும் அந்த சம்பளம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் மீட்டு எடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம வெற்றி பெற்ற வகிரம் எனக்கு வெற்றிகரமாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம பேசுறதுனால இல்லை, நம்ம செயல்பாட்டில் தான் நம்மளுடைய செயல் இருக்குமே தவிர சும்மா உட்காந்து பேசிக்கிறது அர்த்தம் இல்லை. பேசுறதுனால நிர்வாகம் நம்மள ஒரு வழி எல்லா தொழிலாளையும் பழி வாங்குற நோக்கத்தோட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குற அதிகாரி இருக்கும்போது நாம இன்னைக்கு 40,000 50,000 சம்பளம் வாங்க முடியாம அவனோட அடிமை வாழ்க்கை மாரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல மீட்டு எடுக்க தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இந்த துறையை நம்ம அரசுடைய ஆக்கிறதுக்கு நம்ம வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களே மற்றும் புலனாய்வு பிரிவு பத்திரிகை ஆசிரியர் நிறுவன தலைவர் ஐயா அவர்களே வருக வர வரவேற்கிறேன். மற்றும் மாநில துணை செயலாளர் அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்கத்தின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் பல முயற்சிகளை எடுத்து இந்த வெற்றியை நாம் அடைந்துள்ளோம். ஆகையால் மீண்டும் இது போதாது, இன்னும் மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த மனித உரிமையை தொழிற்சங்கமே நமக்கு வந்துள்ளது என்பதை நாம் அனைவரும் மனதில் உண்டு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விழுப்புரம் கோட்டத்தின் தலைவர் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்டல தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சிறப்புரையாற்ற மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவையின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கும் பேரவை செயலாளர் அம்மையார் அவர்களுக்கும் இங்கே கூடியுள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நிர்வாக குழு பணிமனை குழு அனைத்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. எந்த பொதுத்துறையிலாவது இத்தனை தொழிற்சங்கம் இருக்கான்னு முதல்ல நம்ம உணரணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் ஏன் காலம் பூரா நம்ம இந்த தொழிற்சங்கம்லாம் அரசியல் வேற தொழில் வேறன்றதை யாருமே உணரல. இதை முதல்ல உணருங்க. அரசியல் பொதுமக்களுக்கு தான், பொதுத்துறைக்கு கிடையாது. நாம பொதுத்துறையில் வேலை செய்கிறோம். 100 சங்கத்தை வச்சுக்கிட்டு
இன்னைக்கு 84 சங்கத்துக்கு அழைப்பு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தாங்க. என்ன நடந்தது? எத்தனை கட்டம் பேச்சுவார்த்தை? இன்னமும் பேச்சுவார்த்தைக்கு தேதி கொடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்த போறதில்ல. ஒரு அமைச்சரே சொல்றாரு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்றாரு. அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க போறோம் என்ன நடக்க போகுதுன்னு. அதை நம்ம விமர்சனம் பண்ண வேணாம். நம்ம தொழிற்சங்க பாகுபாடு இல்லாம தொழிலாளி எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா ஒரே நாள்ல ஒரே கோரிக்கை நம்ம அரசு ஊழியர் ஆகணுன்ற தவிர வேற எந்த கோரிக்கை நம்ம வைக்கல. முழுக்க முழுக்க தொழிலாளி ஒருங்கிணைப்போம், தொழிலாளி ஒற்றுமையா இருப்போம், வென்றெடுப்போம். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அந்த உணர்வு இருக்கணும். அரசியல்ல எந்த தொழிற்சாலை நீ ஓட்ட போடுங்க, நம்ம தொழிலாளி வேலை வரும் காம்பவுண்டுக்குள்ள வரும்போது தொழிலாளியா இருப்போம். அரசியலே பேச வேணாம். அரசியல்ல எந்த சங்கத்திலையும் நம்ம இருந்து அடிமைப்பட்டது போதும். அடிமை வாழ்க்கையிலேருந்து மீண்டு வரணும்னா நம்ம வெளியே வரணும். எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். இவ்வளோ இழந்ததுக்கு, அடிமை வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு நாம தான் காரணம். யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம். முழுக்க முழுக்க நம்ம உரிமையை மீட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம மனித உரிமை உள்ள வருது. நம்ம கிட்ட மீடியா இருக்கு, பிரஸ் இருக்கு. எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி, நம்ம அடிமைப்படுத்துறவங்களா இருந்தாலும் சரி, எவனுக்கும் நம்ம அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தைரியமா எழுத்து கேள்வி கேளுங்க. ஒரு வேலைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சால் நம்ம முழுசா சம்பளத்தை வாங்கலாம். வாங்குற சம்பளம் நம்ம வேலைக்கு ஏற்ற சம்பளம் ஊதியம் வாங்குறோமானா இல்லை. எல்லாமே பறி போயிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் மெமோ, எதுக்கு எடுத்தாலும் பனிஷ்மெண்ட். இது முழுக்க முழுக்க முட்டுக்கட்டை போட போறோம். கூடிய விரைவில் நம்ம தொழிலாளி ஒற்றுமையா இருந்தால் அதிகாரி நம்மளை கண்டா பயப்படுவான். அதிகாரி நம்மளை கண்டாலும் பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம எழுத்து நின்று கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம இருக்கணும். புரியுங்களா? அதனால பயத்தை போக்கி எல்லாரும் வெளியே வாங்க. ஒட்டுமொத்த பணிமனையில நம்ம தொழிலாளி அவங்கவுங்க தெரிஞ்ச நபர்கிட்ட பேசுங்க. தொழிலாளி ஒருங்கிணைப்போம். அரசியல் வேற தொழில் வேறன்றதை புரிஞ்சுட்டு நம்ம இயக்கத்தில் எல்லாரையும் சேருங்க. ஒரு நாள் நம்ம வென்றெடுக்கணுன்றது கூடிய விரைவில் இல்லை, இன்னும் 6 மாசத்துக்குள்ள நம்ம உரிமையை மீட்டு எடுக்கணும். தொழிலாளி நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்து அண்ணன் பேசுவாரு. நாம் கேள்வி கேட்பதை மட்டும் கெட்டவர்கள் இந்த நிர்வாகம் சீரழியவில்லை. ஆங்காங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு நல்ல சீரழிக்கப்பட்டு தெரிந்து கொண்டு அடுத்ததாக மண்டல செயல் தலைவர் செந்தில்பாபு சிறப்புரையாற்றுவார். தலைமை நிர்வாகிக்கு அனைவருக்கும் வணக்கம். மற்றும் கழக தோழர்களுக்கு, நம்ம உறுப்பினர் தொழிலாளர் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம 48 வருஷமா இருந்த சங்கங்களுக்கு தான் நம்ம இருந்திருக்கோம். இது வரைக்கும் எந்த சங்கமும் நம்மளுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. இது ஏன் நம்ம இந்த சங்கத்தை முன்னிறுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தொழிலாளர் ஒற்றுமை மட்டுமே இதை எடுத்துட்டு வரோம். ஒன்லி உணர்வு ரீதியான புரிதலோடு தான் நம்ம இதில் இணைகிறோமே தவிர எந்த ஒரு அரசியல் பலமோ மற்ற ஒரு பாதுகாப்பு தேடியோ இதில் நம்ம இணையல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வருங்காலத்தில் இது மாதிரி ஒற்றுமையில் தான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர மற்ற பின்னாடிலாம் நம்ம பின்னாடி போயிட்டு இருந்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம அழுத்தம் தான் போடுவோம். வருங்காலத்தில் நிறைய எதிர்ப்புகள் நிறைய வருது. ஜிசிஎஸ்எஸ்ன்னு சொல்லி நிறைய கான்ட்ராக்ட் போடுறாங்க, பிரைவேட்டு உள்ளே வர போகிறாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னா இது மாதிரி ஒரு சங்கத்தினுடைய சேர்ந்து தான் நம்ம பலப்படுத்தி இதில் வழி நடத்தினா தான் நம்மளால் மீண்டு வர முடியுமே தவிர நீங்கள் பின்னாடி அந்த சங்கத்துக்கு பின்னாடியே இருந்தீங்கன்னாலும் அப்படியே இருந்துட்டு போகிற மாதிரி தான் ஆகும். நம்ம ஒரு முன்னெடுப்பை தான் செயல்படுத்துகிறோமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம மறுபடியும் இதில் நல்லா மீண்டு எடுத்து நம்ம நிறைய மீட்கணும், நம்ம உரிமையை போராடி மீட் ஆகணுன்ற நிலைப்பாடை எடுத்து இதை நம்ம வழி நடத்துகிறோம். வணக்கம். இருக்கலாம், அது உண்மை. ஆனால் தொழிற்சங்க பதவிக்கு நிச்சயமாக அண்ணன் முதல்வர் தலைவர் அண்ணன் நடராஜன் இருப்பார் என்பது கால தீர்மானிக்க சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நமது பெருமாக்கம் மண்டல குழு தலைவர் அண்ணன் அன்பாக சிறப்புரையாற்றும். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த என் தொழிலாளர் நண்பர்களே, நம்ம தொழிலாளிகள் ஒற்றுமை இருந்தால்தான் நம்மளுடைய உரிமைகள் காக்கப்படும். இந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய அவர்களே, வெங்கல் சுப்பிரமணிய அவர்களே, நம்ம எல்லாம் ஆலமரமாக நின்று வழி நடத்தி கொண்டிருக்கும் நமது நிறுவனர் தலைவர் ஐயா முனைவர் அவர்களே மற்றும் அனைத்து பணிமனை சார்ந்த மண்டல
நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பணிமனை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்க்கும்போது ஒரு பணிமனை திறப்பு விழா மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சிறிய மாநாடுமாக நமது சுப்பிரமணிய அண்ணன் நடத்தி விட்டார். இதே புத்துணர்ச்சியோடு நம்ம தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய அனைத்து உரிமைகளும் மீட்டு தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதிகாரிகளுடைய போக்கு கொஞ்சம் ஆவணமாகவே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நம்ம தக்க பாடம் நியாயமான முறையில் எடுத்து வைத்து நமக்கெல்லாம் சில நேரத்தில் கிளாஸ் அனுப்புறாங்க, புத்தக பயிற்சின்னு. நம்ம தான் மக்கள்கிட்ட நல்லா அடிபட்டு நமக்கு எல்லாம் கொஞ்சம் தேறிட்டோம். இந்த ஏஇ பிஎம்ல இருக்காங்கள அதிகாரிங்க, அவங்க நம்ம தொழிலாளிகிட்ட எப்படி பேசணுன்றதே தெரியல. அவங்கள அனுப்புனா நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. நீங்க போங்க, நீங்க போயிட்டு கத்துங்க. ஒரு தொழிலாளிய கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு தொழிலாளி எப்படி வேலை வாங்கணும்ன்றது அடிப்படை நீங்க கத்துக்குங்க. நாங்க ஆல்ரெடி 15-20 வருஷமா நாங்க எல்லாம் நிர்வாகத்தாக அடிபட்டு, உங்ககிட்டயும் அடிபட்டு, மக்கள்கிட்டயும் அடிபட்டுட்டோம். நாங்க கொஞ்சம் மெருகேறிட்டோம். நாங்க எங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை தான் கேட்கிறோம். மற்றபடி வேற எதுவும் அதிகமா கொடுன்னு நம்ம கேட்கல. உரிமை மீறி நம்ம போராடல. அதனால அவங்களுக்கு ஒரு புத்தக கிளாஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு நம்மளாம் வழி நடத்துறதுக்கு நல்ல ஒரு வழி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். நான் அதிக நேரம் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பல. வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைப்பை சார்ந்த ராமச்சந்திரன், மத்திய சங்க நிர்வாகி, நம்ம அமைப்புக்காக வந்ததுக்கு வாழ்த்துக்கள். இது எந்த ஒரு அரசியல் இல்லாம ஒரு தொழிலாளிக்காக போராடுறோம். அரசியல்ன்றது மாறுபட்டு அரசியலை கொண்டு போறதுனா அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டோம். அரசியலே இல்லாம தொழிலாளிக்காக பாடுபட்டு ஒன்றிணையும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம என்ன ஒன்றிணைச்சு ஓகே, கண்டிப்பா 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 வாங்க. நம்ம ஏன்னா நம்ம ஒன்று இணைஞ்சா மட்டும் தான் நம்ம வீண்டு வெளியே வர முடியும். இல்லை கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த துறை இருக்காது. இது பொதுமக்களுக்கும் சரி, தொழிலாளருக்கும் சரி. நீங்க 1.5 லட்சம் தொழிலாளிக்கிறாங்கன்னா அதை நம்பி 15 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. அதை முதல்ல பார்க்கணும். அப்ப அந்த துறை இருந்தாதான் நம்ம இருக்க முடியும். இன்னும் ஒரு 2026க்குள்ள இந்த துறை இருக்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் இவங்க சிறுக சிறுக தனியார் மயமாக்குறதுக்காக இந்த அரசு, இந்த நிர்வாகம் தான் இந்த அரசுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னா எங்க ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு தெரியல. இந்த என்ன மாதிரி வழி பண்ணலாம், இந்த தொழிலாளி எப்படி பழி வாங்கலாம், அந்த நோக்கத்தோட தான் இருக்காங்க. அதுல நம்ம மீண்டு வர்றது, நம்ம உட்காந்து பேசுறதுல சாதனை இல்லை. உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசி நம்ம இதுதான் பண்றோம்ன்றத சாதிக்க முடியாது. பேசாமே சாதிக்கணும்ன்றத சாதிச்சுட்டு தான் நம்ம பேசணும். அதனாலதான் நம்ம பொறுமையா இருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த துறையிலிருந்து மீட்டு எடுக்கணும்னா நம்ம ஒன்று இணைஞ்சா மட்டும்தான் பாதிக்கப்படும். இது பொதுமக்களும் இதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்கன்றதான். பிரைவேட்டுக்காரங்கிட்ட சுதந்திரமா இருக்க முடியுமா? இன்னைக்கு அரசு துறையா இருக்கிறமா எல்லா இடத்துலயும் சுதந்திரமா இருக்காங்க. ஆனா பிரைவேட்டுக்காரங்க கையில் போயிடுச்சுன்னா நம்ம யாருமே, அதாவது பொதுமக்களும் சரி தொழிலாளரும் சரி ரொம்ப பாதிப்பு இருக்கும். அதுல இருந்து மீண்டு எடுக்கிறதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒன்றிணைஞ்சு கூடிய விரைவில் அத்தனை இந்த போக்குவரத்து துறை அரசுடைமை ஆக்குறது மட்டும்தான் நம்மளுடைய ஒற்றை கோரிக்கை. மற்ற பேச்சுவார்த்தைங்கிறது 3 வருடம் 4 வருடம்ன்றதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அரசுடைமை ஆக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு அனைத்து சலுகை நமக்கு கிடைக்க போகுது. அது எல்லாம் சொல்றாங்க சலுகை பறி போகணும். அந்த எந்த சலுகையும் பறி போக போறதில்ல. நமக்கான சட்டத்திட்டம் எல்லாமே இருக்கு. அதுல இருந்து மீண்டும் அரசியலே சார்பற்று நாம் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு இதை மீட்டு எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எந்த சங்கத்தையும் குறை சொல்ல வரலங்க. கிட்டத்தட்ட இந்த அரசு என்ன சொல்லு 84 சங்கத்தை கூட்டு பேசுறாங்க போது தொழிலாளி ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தொழிலாளி வச்சுக்கிற சங்கத்தை கூப்பிட்டா கேள்வி கேட்பான். தொழிலாளி இல்லாதவனா நீ என்ன வேணா பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தொழிற்சங்கத்தை நாம் குறை சொல்ல. 80 ஏன் இருக்கிற சங்கத்தில் எவ்வளவு எத்தனை கோட்டத்தில் இருக்காங்களே, குறைஞ்சபட்சம் 8 கோட்டம் இருக்கு. ஒரு 4 கோட்டத்தில் தொழிலாளி வச்சுக்கிறவங்களால கூப்பிட்டு பேசுனா அவங்க உட்காந்து பயந்து பேசுவாங்க. நீ எல்லாம் கையெழுத்து போட்டு போயிரு, நான் பாத்துக்கிறேன். ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் சொல்றாரு, என்ன சார் பேச்சுவார்த்தை எப்ப நடத்தலாம்னா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன வேற என்ன கொடுக்க போகுதுன்னாரு. என்ன கொடுத்தாருன்னு எனக்கும் தெரியல. அதனால இது யாரும் குறை சொல்ல இல்லை, சாதிக்க வந்திருக்கிறோம். கூடிய விரைவில் வெற்றி பெறுவோம். அதுக்கு நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். நன்றி.
தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவை பெயர் பதாகை திறந்து வைத்து சிறப்பித்த அண்ணன் நடராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பி தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கிளை மேலாளர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஆகையால் தொழிலாளி அனைவரும் ஒற்றுமையாக சென்று சந்தித்துவிட்டு ஆரணி பணிமை திரு ரமேஷ் அவர்களுக்கு வெங்கல் கோ சுப்பிரமணியம் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். சுப்பிரமணியம் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். சொல்றது முடியல. நம்ம இயக்கத்தை பற்றி ஆல்ரெடி தெரியும். தொழிலாளி பழிவாங்க நோக்கத்தோடு எந்த அரசியல் நடத்த முடிந்தாலும் அதுக்கு அடிப்படையான தலைப்பு எந்தெந்த இடத்துல பாதிக்கணும் அந்த இடத்துல நிர்வாகம் வந்தாலும் தொழிலாளி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சொல்றதுக்கு அளவுக்கு இல்லை. பார்த்து பழிவாங்கிற நோக்கத்தை முதல்ல கைவிடணும். அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை நியாயமான கோரிக்கை. தவறாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன்.